ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையரோ ஒரு செல்லரோ உள்ள வந்து ஒரு இன்வெஸ்டரோ உள்ள வந்து ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. இன்வெஸ்டரோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சேஃப் ஜோன்ல ஒரு டிரைவர் போட்டு அந்த காரை வந்து எடுத்துட்டு போவாங்க. ஹாய் எவ்ரிவன், மறுபடியும் உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது எப்படின்னா, பெரும்பாலான ட்ரேடர்ஸ் லாஸ் மட்டும் தான் பண்றாங்க, ப்ராஃபிட் பண்ண முடியல, என்ன ரீசன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. ட்ரேடர்ஸ் உடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ல இருப்பாங்க, லாங் டேர்ம்ல இருப்பாங்க. உடனே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை குறைந்த முதலீடு பண்ணணும், அதிகமான லாபம் வேணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. இந்த மென்டாலிட்டிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க ட்ரேடரா அவங்க இன்வெஸ்டரான்றதே அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. அதாவது புரிஞ்சுக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கார் டிரைவ் பண்ண போறோம், அந்த கார் பார்த்த உடனே பிடிச்சிருக்கு, அந்த பிடிச்ச காரை ஓட்டணும்னு ஆசைப்படுறது ட்ரேடர். அதே கார்ல உட்காந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறது இன்வெஸ்டர். இன்வெஸ்டரோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சேஃப் ஜோன்ல ஒரு டிரைவர் போட்டு அந்த காரை வந்து எடுத்துட்டு போவாங்க. அதே ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஓன் பண்றது நம்மளே ஓட்டி பார்க்கணும், அதனுடைய ஸ்பீட் என்ன, அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறது தான் ட்ரேடருடைய மென்டாலிட்டி. இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ல ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது நல்ல ஸ்டாக்கா, அவங்களுடைய பேட்டர்ன் ரைட் என்ன, அவங்க என்ன எவ்வளோ நாள் லாங் டேர்ம்ல இருந்திருக்காங்க மார்க்கெட்ல, அவங்களோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் என்ன, அவங்க ஃபியூச்சரோட கோல் என்ன, ஓகேங்களா, அவங்க இது வரைக்கும் ட்ராவல் பண்ண ரிப்போர்ட்னா அவங்க ஃபண்டமெண்டல் அனலைசிங்ல நம்ம பார்க்கும் போது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு, அவங்க கிரெடிட் ரேஷியோ, அவங்களோட கேஷ் ஃப்ளோ டிரான்சாக்ஷன், அவங்க புதுசாக இந்த நிறுவனம் வந்து எந்த செக்டருக்குள்ள ஒரு இன்வெஸ்ட் பேட்டர்னுக்குள்ள வராங்க, அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது தான் ஒரு இன்வெஸ்டரோடைய பேட்டர்ன். அதே ட்ரேடர் ஆகும்போது என்னன்னா, அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் தான். அதாவது இன்னைக்கு 10 ரூபா வாங்குறோம், 2 ரூபா கிடைச்சா போதும், 12 ரூபாய்க்கு வந்தா வித்துறது. அதே மாதிரி 10 ரூபாய்க்கு வாங்குறது 120 ரூபாய்க்கு வந்தா விற்கிறது இன்வெஸ்டரோட பேட்டர்ன். ஸோ ரெண்டு பேருமே கலந்து தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இது இன்னும் கிளியரா சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கங்க. ட்ரேடருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையரோ ஒரு செல்லரோ உள்ள வந்து ஒரு இன்வெஸ்டரோ உள்ள வந்து ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. அந்த ப்ராடக்டோடைய ஒரு மினிமம் ரேஷியோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இது பேனாவை வச்சுப்போமே, இந்த பேனாவோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய். இது வந்து ரீட்டைல் ஷாப்ல. இதே ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனாவோட மதிப்பு வெறும் 2 ரூபாய் இருக்கும். இந்த 2 ரூபா பேனா 10 ரூபாய்க்கு வர்றதுக்கு ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ 8 ரூபான்றது ப்ராஃபிட் ரேஷியோ சொல்றோம் இல்லைங்களா. அந்த ப்ராஃபிட் ரேஷியோ யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேனாவை வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் டீம், அதாவது ஒரு ஆக்டரா இருக்கலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்து மீடியா செக்டரா இருக்கலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ்னா ஒரு சூப்பர் ஸ்டாக்கிட் இருப்பாங்க, ஸ்டாக்கிட் ரேஷியோ இருப்பாங்க. அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணி கம்பெனில இருந்து ரெடி ஆகக்கூடிய பொருள் அங்கேருந்து அடுத்தது எங்க வரும்னா சூப்பர் ஸ்டாக்கிட் ரேஷியோ வரும், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வைஸ் இருக்கக்கூடிய டீலர்கிட்ட வரும், அதுக்கப்புறம் ஹோல்சேலுக்கு வரும், அதுக்கப்புறம் தான் ரீட்டைலுக்கு வரும், அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் ஆகி நம்ம போய் அதை வாங்குவோம். ஸோ 2 ரூபா மதிப்புள்ள 10 ரூபா கொடுத்து வாங்கும் போது அதனுடைய நடுவில் நடக்கக்கூடிய ரேஷியோ இருக்குங்க, லாபங்கள், இதுதான் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதே பேனா 10 ரூபா கிடைக்கிற பேனா ஒரு சில இடத்துல 15 ரூபா கிடைக்குது அப்படின்னா பெரும்பாலும் அங்கே சேல் ஆகாது. ஏன்னா அது என்ன சொல்லுவோம், ஓவர் பாட், அதாவது அதிகப்படியான பிரைஸ்ல அந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். ஸோ அதுக்கான வேல்யூ அது இல்லை அப்படின்றத அதை ஆரம்பிக்கும். சரிங்களா. அதே பேனா 10 ரூபா ஒரு கடையில இருக்கு, இன்னொரு ஹோல்சேல் கடையில் 8 ரூபாய் விற்கிறாங்கன்னா அங்க அதிகமான கொள்முதல் இருக்கும். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு புரிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா. ஸோ ஓவர் பாட்டன் ஒரு ரேஷியோ, அதிகப்படியான விலை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைட் பிரைஸ்னு ஒரு ரேஷியோ, அது சரியான விலை. அதை விட கம்மியான ஒரு ஆஃபர்ல கிடைக்குது அப்படின் போது சலுகையான விலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பேட்டர்ல தான் போயிட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான் ட்ரேடருக்கு. ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது லாங் டேர்மா இருக்கும். ஆனா லாங் டேர்மா இருக்கும்போது என்னன்னா, ப்ராஃபிட் மார்ஜின்றது வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு லாங் டேர்ம்ல ஒரு ரைட் பிளேஸ்ல நீங்க வாங்குறீங்களோ அந்த கம்பெனி ஷேர்ஸை, அதை கரெக்டான இடத்துல போயிட்டு நீங்க செல் பண்ணும்போது தான், என்னைக்கு செல்லிங்னு ஒரு கான்செப்ட் வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து சரியான கால்குலேஷன் நம்ம பண்ண முடியும். ஆனா ட்ரேடர் அப்படி கிடையாது. ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பேட்டர்ல போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே வித்துருவாங்க, இல்ல இன்னைக்கே வாங்கி மறுநாள் வித்துருவாங்க. அவங்க வாங்கும் போது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க, ஒரு 12 ரூபாய்க்கு வித்துருவாங்க. ஆனா இன்வெஸ்டர் எப்படி பண்ணுவாங்கன்னா, 10 ரூபான்றது அதனுடைய காஸ்ட், ஆனா அதோட ஒரிஜினல் விலை 120 ரூபா அது வரைக்கும் போகுன்றது அவங்களுக்கு தெரியும். எதை வச்சு அவங்க பேஸ் பண்ணுவாங்கன்னா, எப்படி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி செக்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ரைட் பிளேஸ்ல ரைட் டைம்ல. இதுதான் ஒரு ட்ரேடருக்கும்
ஒரு இன்வெஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 8 ரூபாய்க்கு வந்தாலும் இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதே ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்த பொருள் 8 ரூபாய்க்கு வந்துட்டாலும் இல்லை 7 ரூபாய்க்கு வந்துட்டாலும் உடனே விற்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களால அந்த லாஸ் ஏற்றுக்க முடியாது. இது சைக்காலஜிக்கான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இதுல என்ன தெளிவா உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, சரியான இடத்துல முதலீடு கொடுத்து சரியான இடத்துல அந்த லாபத்தை சம்பாதிக்கணும். அப்போ வாங்கக்கூடிய விலையை வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல நிர்ணயிக்கப்பட்ட விலையில வாங்கி லாபம் சார்ந்த கரெக்டான ரேஷியோவை செலக்ட் பண்ணி விற்கும் போது தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். அப்போ தெளிவு தேவை. ஒரு டிரைவிங்க்கு எப்படி டிரைவருக்கு நாலேஜ் இல்லாம வண்டி ஓட்ட முடியாதோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் போல. அது எப்படி நம்ம ரைட் டைம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ் இருக்காங்க. இப்போ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகாடமி தான், அகாடமி பேஸ்டு தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிபி ஆத்தரைஸ்டு. இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிஸ் அண்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அகாடமி பேஸ்ல. இதுல சேனல் வைஸ் எங்க ப்ராடக்ட்டை பை பண்ண முடியும் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி வைஸ்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான சக்சஸ்ஃபுல் பேட்டர்னா கண்டுபிடிச்சி அது சக்சஸ்ஃபுல் பேட்டர்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ரெகுலர் ப்ராஃபிட் மார்ஜின், ரெகுலர் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு நம்ம என்ட்ரி வரும்போது தான் நமக்கு அதுக்கான ரிசல்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ரிசல்ட்ல நம்ம புல்லட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எட்டு வந்திருக்கும். நம்ம புல்லட் உடைய ஸ்ட்ராட்டஜி வைஸ் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு ட்ரேடர் அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன. நீங்க ட்ரேடர் தானா, ட்ரேடருக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, இன்வெஸ்டருக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க ட்ரேடரா இன்வெஸ்டரா அப்படின்றத புல்லட் ஃபண்ட் நிறுவனம் ஸ்ட்ராட்டஜி வைஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் உங்களுக்கான பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ல நீங்க பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கலாம், இந்த பேட்டர்ன்ல போனீங்க அப்படின்னா லாஸ் தான் புக் பண்ணுவோம் அப்படின்றத கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டோட வித் லைவோட இங்க லேப் செக்ஷன்ல உங்களுக்கான கைட்லைன் சப்போர்ட்டோட உங்களுக்கு நான் சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கான இன்கம் சோர்ஸை நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி, சரிங்களா? அதாவது ட்ரேடரா வரீங்க அப்படின்னா நீங்க ட்ரேடர் தானான்றது உங்களை முதல்ல நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர் தானா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும், சரிங்களா? அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம புல்லட் ஃபண்ட் நிறுவனத்துடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களை நீங்க யாரும் கண்டுபிடிக்க வைக்கிறதா எங்களோட வேலை. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே சொல்றேன் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனுடைய நீங்க முடிச்சுட்டு படிச்சுட்டு அதை பத்தின நாலேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு பங்கு சந்தையில உள்ள வரும்போது அதுல நடக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அதுல நடக்கக்கூடிய ரிஸ்க், அதுல நடக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும் போது ஒரு தெளிவான மனநிலையில இருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களால செய்ய முடியும். ஸோ அவசியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க. அதுக்கான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்மளுடைய அகாடமி கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்றவங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எதாவது வேணும்னா கமெண்ட்ல கொடுங்க, அதுக்கான ரிப்ளை கொடுப்போம். கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணியிருப்பாங்க. கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க. இப்போ பேச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கமிங் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்கு, அது மாதிரி வந்து ரெகுலர் பேச்சஸும் இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸஸும் உண்டு, ஆன்லைன் கிளாஸஸும் உண்டு. உங்களுக்கு இப்போ லோக்கல்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர் சுத்தி இருக்கீங்க, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. அதுவே ஆன்லைன் கிளாஸஸ் அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்பிள் ஆன்லைன் கிளாஸஸ் விருப்பப்படுறவங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.